நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பிலீஃப்ஸ் நம்மளோடது இல்லை. நம்ம ஃபியர், நம்ம எக்ஸ்கியூஸ் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். 90sலாம் அப்பாக்கள் சொல்லுவாங்க, நல்லா படி, கவர்மெண்ட் ஜாப் வாங்க, லைஃபே செட் ஆயிரும். அந்த அட்வைஸ் அந்த டைமுக்கு 100% கரெக்ட். ஏன்னா 1990sல ஒரு ஜாப், 30 வருஷம் செக்யூரிட்டி, சேலரி இருக்கும், ப்ரிடிக்டபிள் growth இருக்கும். ஸோ அன்னெசரி ரிஸ்க்ஸை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் 2025ல ஆவரேஜா ஒரு ஜாப் வந்து 3 to 4 years தான். ஸ்கில்ஸ் அவுடேட் ஆகுது 5 yearsக்கு ஒன்ஸ். அது ஏஐ வந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒரு டூல்ஸ் லான்ச் ஆகுது. நம்ம ஸ்கில் நாளைக்கு டிமாண்ட்ல இருக்குமானே நமக்கு தெரியாது. நாட் டேக்கிங் ரிஸ்க் தான் இங்க இருக்கிற பிக்கஸ்ட் ரிஸ்க். என் கசின் ஒருத்தர் இருக்கான், செம்ம பிரில்லியன்டான கை. இன்ஜினியரிங் படிச்சான், கேம்பஸ்ல பிளேஸ் ஆனா, நல்ல கம்பெனி, ஃபேமிலி, வீடுன்னு செட்டில் ஆயிட்டான். 3 வருஷத்துல கம்பெனி லே ஆஃப் பண்ணிட்டாங்க. திரும்ப ஜாப்ன்ட்டு அவுடேட்டட் ஸ்கில்ஸ் இருக்கு, டேபிள் ஜாப்ங்கிறது நோ இட்ஸ் நாட் எனிமோர். அவன் ஒரு நாள் கேட்டான், நான் எல்லாமே சரியா தான் பண்றேன், அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம பழைய மேப்பை வச்சுக்கிட்டு புது சிட்டியில நேவிகேஷன் தேடிக்கிட்டு இருக்கோம். மேப் தப்பு இல்ல, சிட்டி மாறிடுச்சு. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் அட்வைஸை இக்னோர் பண்ணணுமா? இல்ல, அவங்க இன்டென்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க மெத்தடாலஜியை கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அவங்களோட இன்டென்ஷன் என்ன? செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி, குட் லைஃப் இருக்கணும். அவங்க மெத்தட் என்ன? கவர்மெண்ட் ஜாப், ஒரே ஒரு ஜாப்ல கடைசி வரைக்கும் இரு, ரிஸ்கே எடுக்காத. 90sோட அட்வைஸும் இன்னைக்கு இருக்கிற 2025ஓட ரியாலிட்டியும் கண்டிப்பா நமக்கு கன்ஃபியூஷன் தான் கொடுக்கும். சரி, ஓல்ட் ரூல்ஸ் ஒர்க் ஆகாது, அப்ப நியூ ரூல்ஸ் என்ன? 2025ல எப்படிதான் செக்யூரிட்டி பில்ட் பண்றது? கிளாரிட்டி எப்படி கிடைக்கும்? ஆக்சுவலி கிளாரிட்டி பத்தி ஒரு மெத் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி தென் ஆக்ஷன். ஆனா அதான் தப்பு. அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.